ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தான் மசாலா ரெடி பண்ணுறோம் சிக்கன் கிரேவிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா ஊற்றினதும் இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அது கூடவே நம்ம இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்க போகிறோம். நான் இஞ்சி பூண்டு விழுது தான் கடையில் வாங்கலை. நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து நானாக அரைச்சிக்குவேன். இல்லை நான் அப்படியே முழுசாக சேர்த்துருவேன். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லா வரும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறத பாருங்கள். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நான் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே குட்டி குட்டி துண்டாக 10 துண்டு ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து ஒரு கை அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த வெங்காயம், கறிவேப்பிலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் பார்த்தீங்களா. இந்த வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக நல்லா வதங்கி வந்ததுமே 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இது ரொம்ப தோல் சுருங்கி வராமல் ஒரு மீடியம் சைஸாக தக்காளி வதங்கி வரும் பார்த்தீங்களா. அதாவது ஒரு 80% வதங்கி வரும்போது இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்தாச்சு. மல்லித்தூள் நல்லா கிரேவியாக வரதுக்காக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே இந்த காரம் போதுமான அளவு. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கரம் மசாலா சேர்க்குறோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா பொறுமையாக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரிச்சுன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு கூட கலந்து விடுங்க. இப்போது அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு குட்டி பட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டை சேர்த்துட்டோம். அதனால் ஒரு குட்டியாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போவே நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி பக்குவத்தில் இருக்குது. அதனால நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ சிக்கனை போட்ட உடனே நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும். இல்லைனா உப்பு பிடிக்காமல் போயிடும். அதனால் சிக்கன் சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப திக்காக இப்போவே இருக்கு இல்லையா, அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பக்குவத்தில் வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சிடணும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் லைட்டாக நான் மல்லியெல்லாம் தூவியிருக்கேன். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சிக்கன் கிரேவி. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்தோடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.